கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் எங்களை அப்போத்திலிருந்தே இன்று வரைக்கும் அவர்தான் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். எங்களை யார் கைவிட்டாலும் அவர் கைவிடுவதில்லை, யார் மறந்தாலும் அவர் எங்களை மறப்பதில்லை. என்னையும் என்னுடைய பிள்ளைகளும் அழகாக பார்த்து கொண்டே இருக்கிறார். என் குடும்பத்தில் நீங்கள் தான்ப்பா தலைவர் என்று சொல்லும்போது அவர் என்னுடைய வீட்டு தேவைகளையும் என்னுடைய பிள்ளைகள் தேவைகளையும் என்னுடைய தேவைகளையும் அழகாக பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் கர்த்தர் இடத்துல ஒரு பொறுப்பை நாம் கொடுக்கும்பொழுது அவர் சொல்லுகிறார் அல்லவா, உங்கள் கவலைகளை எல்லாம் விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு என்னிடத்தில் தெரிவிங்கன்னு நம்ம சொல்லும் போது அவர் நம்ம கண்ணீரை துடைக்கிறவராகவும் நம் தேவைகளை சந்திக்கிறவராகவும் நம்மளை கண்மணியை போல பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, எவ்வளோ பாடு வந்தாலும் அதுலேயும் நம்ம கூட இருந்து எல்லாவற்றிலையும் ஜெயிக்க நமக்கு பலனை தருகிறார். வியாதி வந்தாலோ எது வந்தாலோ அந்த இடத்துல நானும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்னை தேற்றுவார். பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். இதை நான் உணர்கிறேன். ஆண்டவர் என்னோடு இருப்பதையும் என் பிள்ளைகளோடு இருப்பதையும் பிள்ளைகளை வழி நடத்துவதையும் நான் உணர்கிறேன். உங்கள் குடும்பத்திலே கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். சொந்த இரட்சகராக நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு நீங்களே என் குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, நீரே எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மளை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். சரிங்களா? தேங்க்யூ.